ஆடினதுக்கு அப்புறம் ஏதாவது சொன்னாங்களா? லைக் வந்து நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க, பயங்கரமா உங்க ஸ்டைல் மேட்ச் பண்ண முடியல, அப்படிதான் சார் ஏதாவது உங்கள்ட்ட சொன்னாங்களா? Yeah, sir said, sir also said, Srilila ma'am also said. ஓகே. ஸ்ரீலீலா மேம் வந்து பயங்கரமான ஒரு டான்சர்ல. Yeah. சிவகார்த்திகேயன் சைடே சொல்லிருப்பாரு. ஆமா. நீங்க வந்து உங்க ஆக்டிங்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் உங்களோட டான்ஸ் பார்த்து தாங்க நான் பெரிய ஃபேன் அந்த மாதிரி சொல்லிருப்பாரு. சோ அவங்களும் சொல்லிருக்காங்களா? ஆமா, ஏன்னா நாங்க ஹைதராபாத் மேம் கிட்ட போகும்போது, மசினா உங்க வீடியோ பார்த்தா அவங்களும் அவங்க அம்மாவும் இருந்தாங்க. உங்க வீடியோ பார்த்துட்டு என்னால கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே முடியாது. ஓகே. என்கிட்ட இதை எக்ஸெப்ட் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் இதுதான் வந்து டெக்னிக்கலா அவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆடினதை பார்த்ததுக்கப்புறம் மேம் நீங்க வந்து எங்களை விட ப்ரொஃபஷனலா ஆடுறீங்க, வை வாண்ட் டு சே திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் யா, ஷி ஆல்சோ கேவ் தட் கமெண்ட்ரி. அண்ட் ஆல்சோ சாருமே சொன்னாரு, மசினா நீங்க ஆடிட்டீங்க, நீங்க அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டேன்னா நான் லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன சுத்த மாட்டேங்கிறீங்க, வாங்க சார் வாங்க வந்து நின்னுங்க அப்படின்னு நான் லீட் பண்ணோன்னே, மெர்சினா இப்ப நீங்க பண்ணிட்டீங்க, நான் வந்து ஸ்ரீலா வந்தானே நான் தான் லீட் பண்ணும், அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, நானே லீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே ரிஹர்சல் இருந்து அப்படியே ஃபார்வர்ட் ஆச்சு. ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்டும் போனீங்க இது ரிஹர்ஸ் பண்றப்போ, இந்த டான்ஸ் பண்றப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் டேக்ஸ் போச்சு? நாட் ஃபார் டான்ஸ்க்கு நான் அவ்வளோ டேக் போடல, மற்றபடி ஷார்ட்டுக்கு ஓவரால் அட்மாஸ்பியருக்காக போச்சு. அண்ட் ஐ ஹேட் எனக்கு இன்னுமே ஸ்பெஷலானது என்னன்னா சுதா மேம் இருக்காங்க, அவங்களுமே வந்துட்டு ஷி செட் யூ ஆர் அ ஃபென்டாபிளஸ் டான்சர். அண்ட் ரவிமோகன் சார் செட் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின் ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம தான் ஆடுவோம். ஸோ நம்ம ஆடி காட்டினோடனே முடிச்சுட்டு வந்து உட்காந்தோடனே மேம் கிட்ட சொன்னாங்க, ரொம்ப நல்லா டான்ஸர் பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே சார் சொல்லி திரும்பிட்டேன் நான் அப்படின்னு தான் வந்து, ஏய் உன்னை நல்ல டான்சர் சொல்றாங்க, காலில் விளையாடு, ஓ அப்படி கேட்கல மேம், எனக்கு சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அடிது. அண்ட் தட் இஸ் அ வெரி பிக் காம்ப்ளிமெண்ட்ரி. ஏன்னா அவரு பார்க்காத டான்சர்ஸ் கிடையாது, பீப்புள் கிடையாது. அண்ட் ஹீ ஆல்சோ சேட் தட் அப்படிங்கும்போது தேங்க்ஸ் டு காட். எஸ், சூப்பர். இப்போ வந்து கரண்டா ட்ரெண்டிங்ல ஒரு சாங் போயிட்டு இருக்கு, அந்த சாங்குக்கு பின்னாடியும் வந்து நீங்க தான் கொரியோ பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். யா, சோ டெல் அஸ் தட் how it happened. கரெக்ட். நான் வந்து பாபா சாருக்கு அசிஸ்டன்ட் பண்ணேன். 6 10க்கு 10. ஆமா அப்பா, எங்க பார்த்தாலும் வந்து மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கீங்க, போயிட்டு இருக்கு 6 10க்கு 10 அப்படி போயிட்டு. ஆமா, இப்போ அது ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. எஸ், சார் கூட வந்து சார் என்னோட ஜீ தமிழ்ல ஒர்க் பண்ணும்போது he was a judge. ஸோ அங்கிருந்து எனக்கு உண்மையாவே தெரியல அவர் என்ன கூப்பிடுவாரா, இந்த மாதிரி அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன கூப்பிடுவாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் ஒரே ஒரு தடவை மட்டும் பேசியிருக்காரு, இந்த மாதிரி மசினா எதனா ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் ஓன்லி மீ, அங்க ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. சீசன் அண்ட் சீசனா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு. எதனாவது அவர் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டு, எனக்கு வந்து ரொம்ப அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் அட் த ஏஜ் ஆஃப் 44னா இட்ஸ் ஒன்லி ஹிம், நோ ஒன் கேன், அந்த மாதிரி. ஸோ அந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வந்துட்டு ஒரு டக்குன்னு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கால் பண்ணாரு, மசினா இந்த மாதிரி வேணும்னு சொன்னாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணும்போது தான் ஐ காட் டு நோ. அண்ட் ஹிப்ஹாப் தமிழா சாரோட கோயம்புத்தூர் டோட்டல் கான்சர்ட் வந்து நான் தான் பண்ணேன். ஆமாம், ஐ ஹேட் அ கனெக்ஷன் வித் ஆல்ரெடி வித்.